இதை பார்த்துட்டு இருக்க பல கோடி மக்கள்ல ஒருத்தரா நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். கமல் சார் படத்தை பார்க்கறதுக்காக, சங்கர் சார் படத்தை பார்க்கறதுக்காக. வழக்கம் போல அவர் மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் கொடுப்பார்னே நான் நம்புறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பதாங்க பார்க்க போறேன். இப்பதானே சொன்னேன். 28 வருடங்கள் கழித்து சார் இந்த இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து ஊழல் பத்தி பேசி இல்ல சில விஷயங்களுக்கு காலமே தேவையில்ல. இப்போ தேவர மகன் மாதிரி படங்கள், இந்த மாதிரி படங்கள், 16 வயது நிலை மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒரு இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படின்னு கிடையாது. தேர் ஆல் எட்டர்னல் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. இதை பார்த்துட்டு இருக்க பல கோடி மக்கள்ல ஒருத்தரா நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். கமல் சார் படத்தை பார்க்கறதுக்காக, சங்கர் சார் படத்தை பார்க்கறதுக்காக. வழக்கம் போல அவர் மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் கொடுப்பார்னே நான் நம்புறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பதாங்க பார்க்க போறேன். இப்பதானே சொன்னேன். 28 வருடங்கள் கழித்து சார் இந்த இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து ஊழல் பத்தி பேசி இல்ல சில விஷயங்களுக்கு காலமே தேவையில்ல. இப்போ தேவர மகன் மாதிரி படங்கள், இந்த மாதிரி படங்கள், 16 வயது நிலை மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒரு இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படின்னு கிடையாது. தேர் ஆல் எட்டர்னல் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ.